நம்ம சாமி இருக்காங்க, சன்னிதானம் இருக்காங்க, குன்றக்குடி சன்னிதானம் இருக்காங்க. இவங்க என்ன கலர் போட்டிருக்காங்க? இவங்கெல்லாம் குடும்பஸ்தனா இல்லை, துறவி இல்லையா? சேகர் பாபு என்ன போட்டிருக்காரு? அவர் என்ன போட்டிருக்காரு? வெள்ளை. நான் என்ன பாருங்க, வெள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிவிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு கலர். இவ்வளோ பேர் ஆம்பளைங்க இவ்வளோ பேர் உட்காந்துங்க பாருங்க, எல்லாம் வெள்ளை. சின்ன விஷயம், சன்னியாசி தான் காவி போடுவாங்க, இல்லறத்தில் இருக்கிறவங்க வெள்ளை போடுவாங்க. அதனால தான் திருவள்ளுவர் படத்தை போது வெள்ளை துணி போட்டு குடும்பஸ்தர் திருவள்ளுவர்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வெள்ளை துணி போட்டார். நீங்க யாரை கேட்டு காவி போட்டீங்க? நான் நீங்க யாரை கேட்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க யாரை கேட்டு காவி போட்டீங்க? இப்ப என்னோட யாராவது விவாதத்துக்கு வர தயார்னா வாங்க. பைந்துவர் ஆடைன்னு எங்க வருது? காவியுடுத்தும் தாழ்சடை வைத்தும் எங்க வருது? பைந்துவர் ஆடை அப்படிங்கிற வார்த்தை ராமானுஜருடைய தனியல்ல ஒரு வார்த்தை வருது. பைந்துவர் ஆடை தனி அழகும் அப்படின்னு வருது. ராமானுஜர் இல்லறத்தில் இருந்த வரைக்கும் வெள்ளை வேஷ்டி கட்டி இருந்தாரு. தஞ்சம்மாங்கிற மனைவியை விட்டுட்டு அவர் சாமியாரா போகணும்னு புறப்பட்டு போகும்போது நேராக தேவராஜ பெருமாள் சன்னதிக்கு போய் அவருக்கு குரு அங்கே காவி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு கோயிலையே வச்சு அந்த காவியை எடுத்து கட்டிக்கிட்டாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளை உடையில் இருந்த ராமானுஜர் இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு போகிற போது மட்டும்தான் காவியை உடுத்தி கொண்டார். திருவள்ளுவர் காமத்துப்பால் பாடியவர், இல்லறத்தின் அருமை தெரிந்தவர், மக்கட்பேரை சொன்னவர், அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை என்று சாதித்தார். எனவே திருவள்ளுவர் குடும்பஸ்தன் என்பதால் விவரமறிந்த டாக்டர் கலைஞர் அவருக்கு வெள்ளையில் ஆடை போட்டு அது அரசு படமாக அறிவித்தார். புரியலையே, காவி யார் போடுவாங்க, யார் வெள்ளை போடுவாங்க அப்படிங்கிற வித்தியாசம் இன்னும் புரியலையே. நான் கூட இன்னும் 2 வருஷத்துல போட்டுருவேன். யார் கொடுப்பாங்கிறது தான் இப்ப முக்கியம். இருக்கட்டும். அதாவது அந்த துவராடை உடுத்துவது அப்படிங்கிறது சமணர்களுடைய வருகைக்கு பிறகு அந்த துவராடை என்பது துறவை குறிப்பதாக ஆயிற்று. அதுக்கு முன்பு இருந்த முறை வேறு. அப்ப வெள்ளாடையிலிருந்து இந்த கல்லாடைக்கு மாறுவது என்பது துறவரம் பெற்ற பிறகு நடப்பது. திருவள்ளுவருடைய இலக்கியத்தை நீங்கள் நன்கு படித்து பார்த்தால் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று தெரிவிப்பதால் திருவள்ளுவர் இல்லறத்தாராக இருப்பதால் அவருக்கு காவி உடுத்துவது என்பது மரபுக்கு விரோதம். காவியை நான் மதிக்கிறேன், தட் இஸ் டிஃபரண்ட். அது மரியாதைக்குரியது, அது வேறு விஷயம். ஆனா திருவள்ளுவருக்கு அது பொருந்தாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அந்த நுட்பம் நமக்கு வேணுமா இல்லையா? தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றார் தமிழ்நாட்டில். அதுக்கு முன்பு வரையில ஜனாதிபதி வந்தாலும் கவர்னர் வந்தாலும் தேசிய கீதம் முன்னாடி போடுவாங்க, பின்னாடி போடுவாங்க. அவருக்குன்னு ஒரு யோசனை, தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றார், தமிழ்நாட்டில் இருக்கணும், அறிமுகப்படுத்துறார். இப்ப தமிழ்த்தாய்க்கு முக்கியத்துவம் வந்துருச்சு. எல்லா மாநிலங்களும் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களுக்கு முன்மாதிரியான வழிகாட்டிய முன் ஏர் டாக்டர் கலைஞர் தான். ஒரு மாநில முதல்வருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு, எவ்வளவு அந்தஸ்து இருக்கு அப்படிங்கறத நிலைநாட்டிய பெருமை அவருக்கு தான். அதுதான் பிறகு எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து கொண்டாந்தார். வேணும்னே 2 வரியை எடிட் பண்ணி தான் அந்த டியூன்ல கொண்டாந்தார். இப்போ சில அறிவாளிகள் என்ன பண்ணிருக்காங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப சில அறிவாளிகள் என்ன பண்ணாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்தினுடைய முழு பகுதியையும் இந்த மறைத்து விட்டார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தினுடைய முழு பகுதியையும் தமிழர்களே தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஏன் எடிட் பண்ணார்னா அந்த பாட்டோட வரியை படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, சில பேர் மனம் புண்படும்படியா ஒரு வார்த்தை வருது, ஆரியம் போல் வழக்கொழிந்துன்னு வருது. சமஸ்கிருதம் மாதிரி செத்துப்போன பாஷை அப்படிம்பாங்கல்ல, அப்படி ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படிங்கிறது மனோன்மணியம் பிள்ளை பாடி இருக்கிறார். அதில் பாடி அந்த இடத்துக்குள்ள சொல்றார், சுந்தரம் பிள்ளை பாடி இருக்கிறார். இப்போ இதை எதுக்கு அனாவசியமா தமிழ்த்தாய் வாழ்த்துல வைக்கணும்? ஒரு கான்ட்ரவர்சி வரும். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து என்று தமிழை பெருமைப்படுத்துகிற போது கூட ஆரியத்தை சிறுமைப்படுத்த வேண்டாம் என்ற பெருந்தன்மையோடு அந்த வார்த்தையை எடுக்கிறார் மற்ற கலைஞர். இந்த பயல்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. அவர் ஏன் எடுத்தார்னு தெரியாமலே உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் எடுத்தாரு.
உங்களை பத்தி அசிங்கமா யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை எடிட் பண்ணி வெளியே தூக்கி போட்டாரு. இல்லாட்டி செத்து போன பாஷைங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்குமே. அது வேண்டாம் அப்படின்னு ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிற வார்த்தையை எடுத்துட்டார். இப்போ ஒரு அரசியல் தலைவர், கட்சி தலைவர், ஆட்சி தலைவர் அதெல்லாம் அந்த பக்கம் வச்சுங்க. நார்மலா இருக்கிற ஒரு மனிதன் கூட கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் ஒன்று, காலை எழுந்திருக்க வேண்டும். அதிகாலை 4 மணிக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் எழுந்திருக்கிற பழக்கம் உடையவர் டாக்டர் கலைஞர். யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நடைப்பயிற்சி உடனே புறப்படணும், வாக்கிங் போகணும், அதுக்கு ஒரு 4 பேர் வரணும், உடனே புறப்படுவார். 6 மணிக்கு வந்தால் அத்தனை பேப்பரையும் எல்லாத்தையும் படிச்சாகணும். ஒரு பத்திரிகை எடிட்டர் சொல்றாரு, ஒரு பத்திரிகை பேர் சொல்ல விரும்பல, ஒரு பத்திரிகையோட எடிட்டர், விடிய கால 4:15 மணிக்கு ஃபோன் வருது அவருக்கு. அப்பெல்லாம் லேண்ட் ஃபோன் தான். அந்த லேண்ட் ஃபோன் எடுத்துட்டு அங்கே இருக்கிறவர் கேட்குறாரு, நான் கருணாநிதி பேசுகிறேன். ஐயா சொல்லுங்கய்யா. உன் பத்திரிகையில் எத்தனாம் பக்கத்தில் ஒரு செய்தி போட்டிருக்கிற, அதை எடுத்துப்படி, அந்த செய்தி எடுத்துப்படி அப்படி. உடனே அந்த வேகமாக அதை திருப்பி அந்த செய்தியை படிக்கிறார். அதில் 3வது பேரா படி, அதையும் படிக்கிறார். அதில் என்ன போட்டிருக்கிற, திமுகவினுடைய கூட்டம் அந்த மண்டபத்தில் நடைபெற்றது, முடிந்தவுடன் எல்லோரும் பிரியாணி தின்று விட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார்கள்னு போட்டிருக்கிற. ஒரு நிமிஷம், நடந்தது ஜெயின் கல்யாண மண்டபம். ஜெயின் கல்யாண மண்டபத்தில் கறி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது கூட உனக்கு தெரியாத? புழுகிறதா இருந்தால் கூட பாட்டு புழுங்குங்கய்யா சார். விடிய கால 4 மணிக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பத்திரிகையில் வருகிற பாக்ஸ் மேட்டரை படித்து சொல்லக்கூடிய அந்த நுட்பமான ஒரு பார்வை. நான் அப்படி சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உயர்ந்த இடத்துக்கு மேலே போக போக பேப்பர் கட் பண்ணி கொடுக்குற பிட்டு தான் பல பேர் படிப்பாங்க. பிட்டடிச்சு பசங்க காலேஜில் முன்னுக்கு வர மாதிரியே பிட்டு பேப்பரை கையில் கொடுத்த உடனே அதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே கீழே வைப்பாங்க. ஒரு பேப்பரை வெட்டப்படாமல் முழுமையாக படித்துவிட்டு எதிர்த்தரப்பு விமர்சனங்களையும் பற்றி கவலைப்படுகிற, காதால் கேட்கிற, அதற்கு பதில் சொல்லுகிற ஆற்றல் உடையவர் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய 100ஆண்டு என்பது பெருமைக்குரிய ஒன்று சார். சட்டசபை அவர் இருந்தபோது சந்தோஷ சபையா இருந்தது சார். அப்படி ஜோக்கு, அப்பப்போ கட்டு, அப்பப்போ. மயிலாடுதுறையிலேருந்து கிட்டப்பா அப்படின்னு ஒரு உறுப்பினர், அவர் விமான நிலையம் கேட்டிருக்கிறார். எங்கள் மயிலாடுதுறையில் விமான நிலையம். நான் எத்தனையோ தடவை கேட்குறேன், ஆனால் அதுக்கான ஏற்பாடு ஒன்றுமே செய்யலை. ஒரே வார்த்தை, கிட்டப்பா, அது கிட்டாதப்பா. இப்போ அந்த சட்டசபையில் ஒரு மாதிரி சோர்வாக எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி சார் ஏதோ நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி கேட்பாங்க இந்த உலகத்தில்? ஆனால் அந்த இடத்த உடனே அதை கலகலப்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர் ரகுமான் கான் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிறார்கள். அப்போது டாக்டர் கலைஞர், ராஜாராம் அவர்கள் சபாநாயகராக இருக்கிறார்கள். ரகுமான் கான் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறார். ராஜாராம் 2-3 தடவை சொல்லி பார்த்துருக்கார், போது நிறுத்துங்கன்னு. ரகுமான் சார் கான் கேட்கல. ஆண்டவன் தான் ஏன் ஒன்று உட்காத்தி வைக்கணும் அப்படின்னு உங்கள் வேதனையில் சொல்கிறார். ஒன்று கலைஞர் எழுந்துச்சு, ரகுமான் கான் உட்கார்ந்த உடனே ராஜாராம் கேட்டார், நீங்க எதுக்கு இப்படி பேசுனீங்க? நீ தானே என்ன கூப்பிட்ட, ஆண்டவன் தான் சொல்லணும்னு சொன்னேன். நான் தானே ஆண்டவன், நான் தானே ஏற்கனவே ஆண்டவன், நான் தான் சொல்லணும். நான் சொன்னா உட்காருவாரு. பாருங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த வார்த்தையில விளையாடுகிற அந்த திறமை, ஆற்றல். நீங்க ஒரு மனிதனுடைய திறமையை நாம அளந்து பார்க்க வேணும்னு சொன்னா உடனுக்குடன் அந்த பேச்சு நாவன்மை. இப்போ கூட பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்கிறேன், பத்திரிகை நான் தான் எப்போவுமே யூடியூப்னு ஒன்று வச்சுருப்பேன்ல, பின்னாடி வைரஸாக போகிறதுக்கு வேண்டிய விஷயம் கடைசியாக சொல்லுவேன்ல, கண்டிப்பாக உண்டு, மறக்காமல் கேளுங்க, அது அப்புறமா வச்சுக்குவோம். பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்பாங்க, அவரை பற்றி ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறதா இருந்தால், பத்திரிகைக்காரர்களை சந்திப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட பெரிய தலைவர் அவர். அவருக்கு பொழுது போல அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார். பத்திரிகைக்காரங்க பேட்டியை பற்றி பயப்பட மாட்டார், எதை பற்றியும் யோசிச்சு அதுக்கு உடனே பதில் சொல்லக்கூடிய அந்த அருமை உண்டு. ஒரு முறை அப்போது முதல்வராக இருந்து வெளியில் வருகை தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு நன்மை செய்வதை நிறுத்த மாட்டேன்
என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பதில் பாருங்க. அவர்கள் ஆட்சியில் இருந்தால் நன்மை செய்வார்கள், இல்லாமல் இருந்தால் அதை விட அதிக நன்மை செய்வார்கள். ஒரு வினாடியில் அதுக்கு மேலே ஒரு பதில் அப்படி கட் பண்ணி அந்த அந்த கேட்கிற பத்திரிகைக்காரர்கள் கூட மகிழ்ச்சி அடையும்படியாக, இதை விட அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிக்கணும். ஏன்னா ஒரு கவிஞர் இயல்பிலேயே நான் வீறு உடையவர், சொல் வெல்லப்படாத சொல் சொல் என்று திருவள்ளுவர் சொன்னவர், திருவள்ளுவரை சிலையாக மட்டுமல்ல கலையாக தன் உள்ளே எழுதி வைத்துக் கொண்டவர். அதனால ஒவ்வொரு சொல்லும் அவர் தேர்ந்து வர்றதை 100 முறை நீங்க கவனிக்கணும். இதில் எத்தனை விதமான பொருள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு. பிரபாகரன் இறந்து விட்டாரான்னு கேட்குறாங்க. இப்போ இறந்து விட்டார்னு சொன்னாலும் அது பிரச்சனையாக போயிடும், இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது அரசியல் செய்தி ஆகிடும். பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, பிரபாகரன் இறந்து விட்டாரா அப்படின்னு. இவர் பதில் பாருங்க, வீரருக்கு சாவே இல்லையா? இப்போ அதுக்கு என்ன பதில், எப்படி நீங்க அர்த்தம் பண்ணுங்க? வீரருக்கு சாவே இல்லையா அப்படின்னு கேட்டா, புகழ்பெற்ற வீரன் மரணம் அடைவதே இல்லை என்கிற கவிதையும் வந்துருது. இவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, ஒரு நெருக்கடி இருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியும் அதில் சேர்ந்து இருக்கிறது. சட்டசபையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஒரு தடவை சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தை, நானும் கலைஞர் கருணாநிதியும் எப்படி வேணாலும் சண்டை போடுவோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, குடும்பிப்பிடி சண்டை கூட போடுவோம்னு. இவர் எழுதிச்சார், சான்ஸே இல்லை. ஏன் நம்ம 2 பேர் தலையையும் பார்த்தா குடும்பிப்பிடி சண்டைக்கு சான்ஸே இல்லை சார். அந்த சபையில் அந்த நேரத்திலேயே அதுக்காகவே அந்த உடனடியாக தோன்றுகிற ஒரு ஆற்றல். இப்போ பலவிதமான வகை நம்முடைய குன்றக்குடி மகா சன்னிதானம் அவர்கள் வந்தோடனே கேட்டாங்க, நான் கொஞ்சம் நீண்ட நேரம் பேசிட்டனோ அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லை, உங்கள் மடத்துக்கும் அவர்களுக்கும் இடையிலே மிக நீண்ட உறவு இருப்பதால் உங்களால் இதைவிட குறைவாக பேச முடியாது. ஏன்னா எனக்கு மகா சன்னிதானம் அவர்களோடும் தொடர்பு உண்டு, உங்களோடும் பழக்கம் உண்டு. அதனால எவ்வளவு நீண்ட தொடர்பு எங்கள் மகா சன்னிதானம் அவர்களுக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் உண்டு என்பது நான் அறிந்த ஒன்று. நிறைய செய்தி, இருவரும் அவ்வளவு மனம் விட்டு பேசிக்கொள்வார்கள். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு தலைமைக்கு ஒரு இலக்கணம் சொல்றேன். ஒரு தலைவன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டா, டிப்ளமசி அப்படிங்கிற ராஜதந்திரம் இருக்கணும். நீங்க உலக வரலாற்றில் பார்க்கிற தலைவர்களுடைய பட்டியல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எதிரியை ஜெயிச்சிடுறது வெற்றி அப்படின்னு நினைப்பாங்க, இல்ல மக்களை வெற்றி பெற்று வாக்குகள் வாங்கிட்டா அது வெற்றி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அமைதியா பொறுமையா இருந்து எப்பப்ப எப்படி நடந்து ஜெயிக்கணுமோ அப்பப்ப அப்படி நடந்து வெற்றியை அறுவடை செய்யக்கூடிய ஒரு நிதானமான தலைவராக இருந்த பெருமை டாக்டர் கலைஞருக்கு உண்டு. எப்படி? ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொந்த மகன் சிறையில் இருக்கிறார், சொந்த மகன் சிறையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய பிள்ளை என்பதற்காக பல சமரசங்களுக்கு அவர் தயாராக இல்லை. சொந்த மகன் சிறையில் இருப்பதை விட ஒரு தகப்பனுக்கு சோகம் இருக்க முடியாது. யாரும் தவறாக நினைக்காதீர்கள், இன்னொரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது. சொந்த மகள் சிறையில் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் கூட நிதானம் தவறாமல் எப்படி கையாண்டு ஒரு பிரச்சனையில் தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த நிதானம், அது ஒரு தலைவனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. நாங்கள் லீடர்ஷிப் பற்றி கிளாஸ் எடுப்போம். அதாவது லீடர்ஸ்ங்கிறது எப்படின்னா, பார்ன் லீடர்ஸ், பிறக்கிறவர்கள், உருவாக்கப்படுகிறவர்கள், கிரியேட்டட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திணிக்கப்படுகிற தலைவர்கள் அப்படின்னு மேலேருந்து திணிப்பாங்க, இவங்க தான் தலைவர் அப்படின்னு. இது மாதிரி கேட்டகரியில் மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா புளிச்ச தயிர் உப்பு பேர் மேலே வருவாங்க. அந்த வார்த்தையே பயங்கரமான வார்த்தை. வீட்டில் தோசை மாவு இப்போலாம் அரைக்கிறது இல்லைல்லம்மா, எல்லாம் வாங்குறதோட சரி. வீட்டில் தோசை மாவு அரைச்ச காலத்தில் தோசை மாவு அரைச்சி வச்ச உடனே புசு 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 புசுன்னு உப்பிக்கிட்டு மேலே வரும். ஆனால் அது மேலேயே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் கரண்டியை உள்ளே விட்டு அவரை நினச்சிக்கிட்டு ஒரு கலக்கின உடனே அது பொத்துன்னு அப்படியே கீழே போயிடும். அது மாதிரி சில பேர் சந்தர்ப்பம் சூழ்நிலையால் புளித்த மாவு உப்பியதை போல் மேலே வருவார்கள், தங்கள் தகுதியின்மையால் தாழ்ந்து விடுவார்கள். ஆனால் தகுதி உடைய தலைவர்கள் வந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். எப்படி அந்த இடத்துக்கு மேலே வரணுமோ அப்படி மேலே வந்த இடத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ அப்படி தக்க வைத்துக் கொள்வார்கள். அதுக்கான உதாரணம் சொல்ற பாருங்க. இன்றைக்கு காங்கிரஸ் நண்பர்கள் யாராவது வந்திருந்தா வருத்தப்படக்கூடாது. நீங்க வருத்தப்பட்டாலும் நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது.
ஒரு காலத்தில் இந்த இயக்கத்துக்கு எதிராக இருந்தது காங்கிரஸ் தான். காங்கிரசுக்கு எதிராகத்தான் இந்த இயக்கம் இந்த தமிழ் மண்ணிலே வளரத் தொடங்கியது. ஆனால் இன்னும் ஒரு உண்மையை இந்த வடநாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளல. எப்போதும் இந்தியா என்ன நினைக்கிறதோ அதற்கு மாறாக நினைக்கக்கூடிய மனோபாவம் தமிழ்நாட்டுக்கு உண்டு என்பதை 70 ஆண்டுகளாக தமிழ்நாடு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு சின்ன உண்மையை நாம இன்னும் புரிஞ்சுக்கல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு அப்படியே தலையாட்டுவது தமிழனுடைய வேலை அல்ல. தமிழன் வித்தியாசமானவன், சுய சிந்தனை உடையவன். அவன் பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்த காரணத்தினாலே சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற பழக்கம் தமிழனுக்கு கிடையாது. அதனால அப்போது இந்தியா முழுக்க இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆளுமையில் இருக்கு. அவங்கள கண்டா அப்படி டெரர், எல்லாருமே பயப்படுகிறார்கள். மன்னிச்சுக்கங்க, வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, பின்னால் வருகிற தலைவர்கள் வரலாற்றை ஊன்றி படிக்கணும். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இந்திரா அம்மையார் அவர்கள் மத்தியில் உச்சிக்கு வருகிற போது ஒரு பெரிய தவறான ஒரு காரியம் செய்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒவ்வொரு மாநில தலைவர்களையும் செல்லா காசாக ஆக்கினார்கள். தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர், மைசூரில் நிஜலிங்கப்பா, அதுபோல் வெஸ்ட் பெங்காலில் அப்போது வேற ஒருவர் இருந்தார், ரே என்ற பெயரில் முடிவுக்கு வரும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜெயண்ட்ஸ், ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற எல்லா ஜெயண்ட்ஸ் அவர்கள் அத்தனை பேரையும் தட்டி எறிந்து விட்டு ஓரளவு இந்தியா முழுவதும் ஒரே தலைவர் என்ற சித்தாந்தத்தை திருமதி இந்திரா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்தார். இந்திரா அம்மையார் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய தலைவர், அன்கொஸ்டினபிள் லீடர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவரை பற்றி ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை எழுதியிருந்தான், அவர் மந்திரி சபையில் இருந்த ஒரே ஆண் அவர் மட்டுமே. அவ்வளவு போல்டு லீடர், நான் மறுக்கல. ஆனா என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? எல்லா மாநில தலைவர்களையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கு நடக்க முடியாது. எப்படி பூரான் தன் பல கால்களை இழந்து விட்டால் நடக்க முடியாதோ அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இயக்கத்தை வளர்க்கிற போது டாக்டர் கலைஞர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வலிமையுடைய ஒரு தலைவரை உருவாக்குகிறார். எத்தனை விதமான சங்கடங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வலிமையான தளபதியை உருவாக்குகிறார். பல பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஒரு வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு போகிறார். அப்போது கேட்கிற போது அந்த ஜட்ஜி கேட்கிறார், ஹூ இஸ் ஹி அப்படின்னு. பெருமையா நம்முடைய ஆற்காடு வீராசாமி ஐயா சொன்னார், மாவட்ட செயலாளர் அப்படின்னார், திமுக மாவட்ட செயலாளர் அப்படின்னு. ஜட்ஜிக்கு ஒன்றும் புரியல. வாட் இஸ் மீன் பை மாவட்ட செயலாளர்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவருடைய ரிப்ளை பாருங்க. ஒரு மாவட்டத்துக்கு எப்படி ஒரு ஆட்சித்தலைவர் இருப்பாரோ அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரேங்க் மாதிரி மாவட்ட செயலாளர் அப்படின்னார். புரிஞ்சுக்கணும், பல சந்தர்ப்பத்தில் கலைஞரோடு அவர்கள் முரண்படுவார்கள், சண்டையிடுவார்கள், வாதிடுவார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேணும், இந்த இயக்கம் இவ்வளவு காலம் நீடித்திருப்பதற்கு ஒரே காரணம் அப்படிப்பட்ட வலிமையான தலைவர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் உருவாக்கியதுதான். ஏன்னா நாங்கள் லீடர்ஷிப் கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம், the first person may be the leader. நல்ல கவனிங்க, the first person may be the leader. ஆனா உன் லீடர்ஷிப் கண்டினியூ ஆகணும்னா அது யாருக்கு இருக்கு தெரியுமா? இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த செகண்ட் பர்சன். ஏன்னா அவர்கள் தான் உன்னை தலைவனா நிறுத்த முடியுமே ஒழிய நீ தலைவனா நின்றுக்க முடியாது. ஸோ தன்னை அடுத்திருக்கிற எல்லார பற்றிய விழிப்புணர்வும் ஒரு தலைவனுக்கு இருக்கணும். 100க்கு 100 அந்த விழிப்புணர்வு தன்னுடைய எல்லா மாவட்ட செயலாளர்கள் மீதும் வைத்திருந்த பெருமை நம்முடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அப்படி பல சமயத்தில் தன்னுடைய கருத்துக்கு முரணா அவங்க பேசுவாங்க, கண்டுக்க மாட்டார். தன்னுடைய கருத்துக்கு முரணா அவங்க பேசினா கூட பேசட்டும் அப்படிம்பார். ஏன்? ஒரு இயக்கம் நீண்ட காலம் வளரணும். இப்போ நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. எமர்ஜென்சி போது ஒடுக்கப்பட்டது 2 இயக்கம். எமர்ஜென்சி போது ஒடுக்கப்பட்டது 2 இயக்கம். ஒன்று இந்து இயக்கங்கள் வடநாட்டில் ஒடுக்கப்பட்டது, அதுதான் இன்னைக்கு மத்தியில் ஆட்சிக்கு போய் உட்கார்ந்தது. தமிழ்நாட்டில் இந்த இயக்கம் ஒடுக்கப்பட்டது, இங்க வந்து ஆட்சியில் உட்கார்ந்துச்சு. ஒடுக்கப்பட்டவர்கள் தான் பலமுடையவர்களாக எழுந்து வருவார்கள் என்பதை வரலாறு நிரூபித்துக் கொண்டே இருக்கும். ஒடுக்கப்படுகிற போது யார் தலைவனாக இருக்கிறானோ அது ரொம்ப முக்கியம். நாங்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் சமய உலகத்தில் ஞானசம்பந்தரை ஏன் கொண்டாடுறோம்? குரு, அவருக்கு மேலே ஒருவர், என்ன அவருக்கு மேலே யாருமே இல்லையா? அவர் திருநீர் கொடுத்து திருநீற்று பதிகம்னு பாடுறாரு. திருநீர் கொடுக்கிறவர் குரு. இப்போ சாமிகிட்ட போனால் திருநீர் கொடுக்குறாரு. கொடுக்கிறவர் பெரியவர், வாங்கிக்கிறவங்க சீடர்கள்.
சைவ உலகத்துக்கே திருநீற்று பதிகத்தை கொடுத்தவர் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் வயசுல சின்னவர். ஆனா ஏன் ஞானசம்பந்தருக்கு அவ்வளவு பெரிய மரியாதை அப்படின்னா, இந்த சைவ சமயத்துக்கு ஒரு சிக்கல் இருந்த காலத்துல தலைமை ஏற்றுக்கொண்டு போராடிய பெருமை ஞானசம்பந்தருக்கு உண்டு. தட் இஸ் கால்டு லீடர்ஷிப் குவாலிட்டி. சிக்கல் வருகிற போது முன் நின்று அதை சமாளிக்கிறவன் தான் பெரிய தலைவனாக இருக்க முடியும். அதை ஏற்றுக்கொண்டவர். இப்போ நான் நான் சொன்ன தீரியை முடிச்சிடுறேன். எந்த மிக மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரால அவர்கள் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டதோ, அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அதே இந்திரா காந்தி அவர்களுக்கு ஏற்படும்படியாக செய்தாரே, அதுதான் டிப்ளமசியினுடைய உச்சகட்டம். யார் நம்மை பழிக்கிறார்களோ அவர்கள் நம்மோடு இணைந்து வர வேண்டும் என்ற கட்டாயத்தை ஏற்படுத்துகிறாரே, அவர்தான் ஒரு மிகச்சிறந்த வலிமை வாய்ந்த தலைவராக இருக்க முடியும். அதை அவர்கள் செய்து காட்டினார். இப்போ ஒரு பத்திரிகை நிருபர் அவரை கேட்கிறார், ஒரு தேர்தலில் நீங்கள் தோத்து போயிடுவீங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. எந்த பத்திரிகையிலையா போட்டிருக்கான் அப்படின்னார். இந்தியா டுடேல. நான் இந்தியா டுமாரோயா? நான் இந்தியா டுமாரோயா? அதுக்கு இங்கிலீஷுக்கு உடனே அப்பவே பதில். கண்ணதாசன் சிங்கப்பூர் போறாரு. கண்ணதாசன் சிங்கப்பூர் போறவர்கிட்ட இவர்கிட்ட கேட்கிறாரு, நான் சிங்கப்பூர் போறேன், என்ன வாங்கிட்டு வரணும்? நல்ல பேர் வாங்கிட்டு வா. நீ போய் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்காத. சிங்கப்பூர் போயிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு வாயா, அதுவே பெரிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலையும் சட்டமன்றத்தில் ஒரு முறை தாப்பாண்டியன் விமர்சிக்கிறார். ஏன்னா எதிரான கருத்து உண்டு இல்லையா? அப்போ கலைஞருடைய ஆட்சியை விமர்சிக்கிறார் தாப்பாண்டியன். அவர் முடிச்சோன்னு சொன்னாரு, இதுவரை பேசியது தாப்பாண்டியனா ஜான் பாண்டியனா? இப்போ எதிரில் இருக்கக்கூடிய கோபத்தை அப்படியே ஆற்றி அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியா அவருடைய நிரந்தரமான நிறைவாக சொல்லுகிறேன், ஒரு மனிதன் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பிறந்த வீடு பாருங்க, காட்டுறாங்க. சான் கூட சொன்னாங்க, தர்ம மடத்திலேருந்து கொடுத்தது அந்த வீடு, அவங்க இருக்கிறதுக்கு வாடகைக்கு கொடுத்த எளிய வீடு. அந்த இத்தினோண்டு ஒரு ஓட்டு வீட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டுக்களை பெற்று ஓட்ட வேண்டியவர்களை ஓட்டி ஓட்டவே முடியாதபடி வரலாற்றில் இடம் பிடித்து உட்கார்ந்து நூற்றாண்டு கண்ட அந்த பெரிய இந்த தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமான ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக என்றைக்கும் விளங்குகிற டாக்டர் கலைஞர் அவருடைய புகழ் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.